السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே சொர்க்கத்தின் இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு எச்சரிக்கையை நமக்கு விடுகின்றான். என்ன எச்சரிக்கை? நாளை மறுமை நாளில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்துடைய நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சொர்க்கத்துக்கு போகணும், உங்களுடைய குடும்பத்தாரும் சொர்க்கத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் நிசைராம் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 66வது அத்தியாயம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அழைக்கிறான். ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த நரகத்துடைய எரிபொருள் யாரு? மனிதர்களும் கற்களும் ஆவார்கள். நாளை மறுமையிலே நரகத்தை அல்லாஹ் மனிதர்களையும் கற்களையும் வைத்து இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அதன் மேலே அந்த நரகத்துக்கு மேலே கடின தன்மையுடன் வலிமை மிக்க வானவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு அல்லாஹ் ஏவியதில், அல்லாஹ் ஆணையிட்டதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் நிசைராம் இந்த வசனத்தில் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறான். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தரணும், அது மாதிரி என்னுடைய மனைவி, நான் பெற்றெடுத்த என்னுடைய கண்மணி செல்வங்கள், என்னுடைய வழித்தோன்றர்கள் எல்லோருமே சொர்க்கத்துக்கு போகணும் என்ற ஒரு ஆசையோடு நாம் என்ன செய்யணும்? உலகத்தில் செயல்படணும். நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா போதாது, என்னுடைய குடும்பமும் சொர்க்கத்துக்கு வரணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவானாம். எப்படி? நாளை மறுமையிலே உங்களை குடும்ப சகிதத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்ப்பான் என்று ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். அதற்கு முன்னாடி நாம் நம்முடைய குடும்பத்தார்களுடைய நேர்வழி விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? யாக்கூப் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய போது, யாக்கூப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க, யாக்கூப் நபி. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். அதாவது 2வது அத்தியாயம் 133வது வசனம், யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய வேளையில் நீங்கள் உடன் இருந்தீர்களா? அவர் தமது புதல்வர்களிடம், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் கேட்டார். என்ன கேட்டாரு? எனக்கு பின் யாரை வணங்குவீர்கள்? மூத்தா இருக்கிறாங்க. மூத்தா போன பிறகு யாக்கூப் நபி கேட்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளிடத்தில், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் தான் இறந்த பிறகு வழி மாறி விடுவார்களோ, வேற ஒரு கொள்கைக்கு போய் விடுவார்களோ என்ற பயத்தில் ஒரு எச்சரிக்கையில கேட்கிறாங்க.
எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது அந்த புதல்வர்கள் சொன்னார்கள், உமது இறைவனும். அவங்க சொன்னாங்களா, உமது இறைவனும் உமது முன்னோர்களான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோர்தம் இறைவனுமாகிய ஒரே ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்று பதிலளித்தார்கள். இப்படி வளர்க்கணும் பிள்ளைங்களை. எப்படி வளர்க்கணும்? ஸ்ட்ராங்கான ஈமானோடு வளர்க்கணும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒட்டுமொத்தமாக குடும்ப சகிதத்தோடு சொர்க்கத்தில் சேர்ப்பான். இன்னும் சொல்வதாக இருந்தா அதே அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 132 அல்லாஹ் சொல்றான், ஒவஸ்ஸா பிஹா இப்ராஹீம பனீஹி வ யாக்கூப யா புனைய இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுல் லதீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நபிமார்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட உபதேசம் சொல்றாங்க பாருங்க. என் பிள்ளைகளே, எங்களுடைய குழந்தைகளே, உங்களுக்காக இம்மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு தகுதியான மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எனவே முஸ்லிம்களாக தவிரவே நீங்கள் மரணித்து விடாதீர்கள். எப்படிப்பட்ட உபதேசம் பார்த்தீங்களா? மரண தருவாயில சொல்றாங்க, முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதே தமது பிள்ளைகளுக்கு, தமது மக்களுக்கு இப்ராஹீமும் யாக்கூபும் அறிவுறுத்தினார்கள். இப்படி இருக்கணும் நம்முடைய நிலை. நாம் மூத்தா போன பிறகு நம்முடைய சந்ததிகள், நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்கள் இந்த இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். இந்த கொள்கையிலிருந்து தடமாறி வேற ஒரு கொள்கைக்கு போய்விடக் கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் சொர்க்கத்தில் குடும்ப சகிதமா சேர்ப்பான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 52வது அத்தியாயம் 21வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ பிஈமானில் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُمْ வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை குல்லு இம்ரின் பிமா கஸப ரஹீன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 52ல 21, யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ, இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும் அவர்களை இறை நம்பிக்கையில் பின்பற்றிய அவர்களின் வழித்தோன்றல்களையும் சொர்க்கத்தில் நாம் சேர்த்து வைப்போம். மிக பிரம்மாண்டமான பரிசு. நாளை மறுமையில நாம சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது, என் புள்ள சொர்க்கத்தில் தான் இருக்கிறானா, என்னுடைய மனைவி சொர்க்கத்தில் தான் இருக்கிறாளா, என்னுடைய தாய் சொர்க்கத்தில் தான் இருக்கிறாங்களா, என்னுடைய தந்தை சொர்க்கத்தில் தான் இருக்கிறாரா, மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். குடும்ப சகிதமாக அல்லாஹ் சொல்றான், குடும்ப சகிதமாக உங்களை நாம் என்ன செய்வோம், நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் சேர்த்து வைப்போம். அவர்களின் செயல்களில் எதையும் அவர்களுக்கு குறைத்து விட மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்கே பிணையாக்கப்பட்டுள்ளான். இந்த உலகத்தில் என்ன செஞ்சானோ அதைத்தான் நாளை மறுமையில பார்ப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல குடும்ப சகிதமாக சொர்க்கத்தில் சேர்ப்பன்னு சொல்றானே. இந்த பாக்கியத்தை பெறணும் இன்ஷா அல்லாஹ். நரகத்துடைய வாடையை கூட உணராதவர்களாக, நரகத்துடைய பக்கத்துல கூட போகாதவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்த எடுப்பிலேயே அவனுடைய கருணை பார்வையை காட்டி அவனுடைய ரஹமத்தை நமக்கு தந்து குடும்ப சகிதமாக சொர்க்கத்தில் சேர்த்தால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நிலையை நாம் எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். யா அல்லாஹ், குடும்பத்தாரோடு எங்களை என்ன செய்ய நீ சொர்க்கத்தில் சேர்த்து வை என்று நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்போம். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு நிலையை அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்கிறான். குடும்பத்தார்களோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் சேர்க்கிறானா யார? இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்களை, அந்த இறை நம்பிக்கையில் அவர்களை பின்பற்றிய வழித்தோன்றர்களை. சின்ன அளவுக்கு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, ஷிர்க் வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஏராளமான இறை தூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொன்னாங்க. சாதாரண ஒரு மனிதரை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க, அவர் நல்ல மனிதர், இறை தூதர் இல்லை. ஆனா அந்த மனிதரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, லுக்மான் என்ற நல்ல மனிதர், அவருக்கு அல்லாஹ் ஞானத்தை வணங்கினா, அவர் நன்றியுள்ள அடியாரா இருந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்தார். என்ன சொன்னாரு? யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒரு காலும் இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லஸுலுமுன் அதீம்,
இணை வைத்தல் மகத்தான அநீதியாகும் என்பதை லுக்குமான் தன்னுடைய மகனுக்கு கூறினாரா இல்லையா? அதை இந்த வேதத்தில் உங்களுக்கு நாம் நினைவூட்டுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிமார்கள் அனைவருமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏகத்துவத்தை ஸ்ட்ராங்காக போதித்தார்கள். அப்படி நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஷிர்க்குடைய வாடையை கூட தெரியாதவர்களாக, இணை வைப்பின் சாயல் கூட அறியாதவர்களாக நம்முடைய பிள்ளைகளை ஏகத்துவத்தின் கொள்கையின் பக்கம் வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் குடும்ப சகிதமாக என்ன செய்வான்? சொர்க்கத்தில் சேர்ப்பான். இது ஒரு செய்தி. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு பாக்கியத்தை அல்லாஹ் தரான். என்ன பாக்கியம்? சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் எப்பொழுதுமே உயிரோடு தான் இருப்பார்கள், மௌத்தா போக மாட்டாங்க ஒண்ணு. அதே மாதிரி எப்போதுமே இளமையோடு தான் இருப்பார்கள், அவர்கள் முதுமை அடைய மாட்டார்கள். அதே மாதிரி எப்பொழுதுமே ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள், நோய் அவங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி எப்பொழுதுமே இன்பத்தோடு இருப்பார்கள், ஒரு காலம் துன்பத்தை பார்க்கவே மாட்டார்கள். உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே வரும். பிறந்திருக்கிறோம், மௌத்தாவும், ஆரோக்கியமாக இருப்போம், நோயும் வரும், இன்பத்தோடு இருப்போம், துன்பமும் வரும், அதே இளமையோடு இருப்போம், முதுமையும் வரும். இது இந்த உலகத்துடைய செட்டப்பே. நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிறான். முஸ்லிமில் 5457 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பின்னர் சொர்க்கத்துக்கு போன உடனே ஒரு அறிவிப்பாளர் ஒருவர் வருவாராம். ஒரு அறிவிப்பாளர் வந்து சில அறிவிப்புகளை சொல்வார் சொர்க்கவாசிகளுக்கு. என்ன அறிவிப்பு? அவங்க சொல்றாங்க பாருங்க, இனி இந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஆரோக்கியத்துடனேயே இருப்பீர்கள், ஒருபோதும் நோய் காண மாட்டீர்கள். நீங்கள் உயிருடன் தான் இருப்பீர்கள், நீங்கள் மரணிக்க மாட்டீர்கள், ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே இளமையோடு தான் இருப்பீர்கள், ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர்கள். உலகத்தில் முதுமை அடைஞ்சா ரொம்ப கவலையா இருக்கும், அப்படித்தானே? லைட்டா ஒரு நரமுடி வந்துட்டா, ஒரு வெள்ளை தாடி வந்துட்டாலே என்ன செஞ்சிருவோம்? ஆகா, வெள்ளை முடி வந்துருச்சே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு கவலை வரும். தோல்லாம் இளமையில இருக்கும் பொழுது நல்ல சைனிங்கா இருக்கும். அப்படி வயசாக என்ன ஆகும்? தோல் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம், என்னடா எப்படி இருந்து தோல் இப்படி ஆயிடுச்சு. இதான் உலகத்துடைய செட்டப்பு. தடகாத்திரம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த தடகாத்திரம், இந்த இளமையெல்லாம் இந்த உலகத்துல அழிஞ்சிரும். அதை நினைக்காம ஆட்டம் போட்டு இருக்கிறான், துடியா இருக்கிறான், நம்மளை விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கிறான். அடே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நீ எப்பொழுதுமே இளமையா இருக்க முடியாது, முதுமை அடைந்து விடுவாய். ஒரு நாள் உனக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இந்த செட்டப்பு கவலைப்படுறமா இல்லையா? ஆனா மறுமையில சொர்க்கத்தை அவங்க சொல்றாங்க, எப்பொழுதுமே நீங்கள் இளமையோடு தான் இருப்பீர்கள், ஒரு காலம் நீங்கள் செய்ய மாட்டீங்க, முதுமை அடைய மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே இன்பத்தோடு தான் இருப்பீர்கள், ஒரு காலம் துன்பத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள் என்று ஒரு அறிவிப்பாளரை வைத்து அல்லாஹ் நினைச்சான் சொர்க்கவாசிகளுக்கு சொல்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் பிரார்த்திப்போம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தருவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாத்தியா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி பிரார்த்தனை செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்வுடைய அருளினால், அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.